ಹೆಡ್ಡಿಂಗಿಯನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸು ದೇವ. ತಂದೆಯಪ್ಪ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ಭಾಗ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಕುಟುಂಬದವರೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧಿಸಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ ಒಟ್ಟಾಗಿ ಕೂಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಭಾಗ್ಯ ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಕೊಡ್ಬೇಕಾಗಿ ಸ್ವಾಮಿ, ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಧನ್ಯವಾದಗಳು ದೇವ. ஆமென். ஆமென். கிருபையுள்ள தெய்வமே, மட்டுமாக ஜெபத்துக்கு நன்றி. இந்த தருணமானது சத்தியத்தை கேட்கும் தருணம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்க அனைத்து காரியத்தையும் நீர் கர்த்தாவை சரி செய்யுங்க. எல்லா காரியங்களையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. தேவ பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்லுவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இந்த ஜெப கூட்டத்தை மிகவும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்த சகோதரி செல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் தேவ செய்திக்குள்ளாக செல்லும் முன்பாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி கெட்சியா அவர்களை துவக்க ஜெபத்தை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்ப ஜெபத்தை சகோதரி கெட்சியா. ஜெபிப்போமாக. அன்பும் இறக்கம் இருந்த பரம தகப்பனே, இதோ இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒன்று கூடி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க கிருபை செய்தமைக்காக நன்றி ராஜா. இதோ கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்களே எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி சுவாமி. இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி சுவாமி. இதோ இதில் பங்கு பெறும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வத்தெல்லாம் கர்த்தாவே. இதோ எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் வைக்கப்பட்டது சுவாமி. எல்லாவற்றையும் நீர் பதில் அளிப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு துணை இருந்தல்ல வேண்டும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் சகோதரன் நம்முடைய கிருபை இருந்தல்ல கர்த்தாவே. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வத்திலும் குடும்பத்தை கண்ணை பார்த்தாலும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தையும் இந்த அருமையான வாய்ப்பு அவருக்கு தந்ததுக்காக சோசரம் சுவாமி. இந்த ஊழியம் கிருபை செய்தலும் விசேஷமாக இந்த ஊழியத்தை எடுத்து செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வத்தை வழி நடத்தல வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்ட மீட்பரம் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆமீன், ஆமீன். நன்றி சகோதரி. இப்பொழுதும் கூட நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கிற ஐயா டேவிட் சம்பத்குமார் அவர்கள் நமக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின காரியங்களை மிகவும் விவரமாக எடுத்து நமக்கு போதித்து வருகிறார். இனியும் நாம் தேவ பயத்தோடு அமர்ந்திருந்து தேவ செய்தியை கேட்போமாக. ஐயா, இது உங்களுடைய நேரம், நீங்க ஆரம்பிக்கலாம். மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாய்ஸ் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. மைக் மியூட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் பட்டன், ஃபர்ஸ்ட் ஐகான். ஐயா வாய்ஸ் கேட்கலங்கோ. கேக்குது இப்போ.
இப்ப கேக்குதா? ஆமா கேக்குதுங்க ஐயா. இது எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றது அவ்வளவு அனுபவம் இல்லை, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. அந்த இது தெரியுதா உங்களுக்கு? அந்த சாங்சுரி பிக்சர் தெரியுதா? ஹலோ, தெரியுது தெரியுது தெரியுது. கேம்ப் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ்ன்ற தெரியுதுங்க ஐயா. சாங்சுரி பிக்சர் தெரியுதா? ஆமா, கேம்ப் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ்ன்ற தலைப்புல இருக்கிற ஸ்லைடு எங்களுக்கு தெரியுதுங்க. ஓகே ஓகே, அந்த பிக்சர் பாருங்க, டயக்ராம் இருக்கு இல்லையா, ஆமா. அதை மட்டும் பார்த்து. ஓகே, சரி. இன்னைக்குரிய பாடம் நாம் ஆரம்பிக்கும் முன்பாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய 2 வசனங்களை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய 2 வசனங்கள். யாராவது கொஞ்சம் எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 9 23, 24. 23. ஆதலால் ஆதலால் read பண்ணுங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இந்த ஒரு எபிரேயர் கொடுக்கப்பட்ட வசனம் எபிரேயருடைய ஆசிரியர் யாருன்றத தெளிவா இன்னும் நமக்கு வேதாந்தத்துல கொடுக்கப்படல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எழுத்து நடைகள் முறைகளை வைத்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என்ற ஒரு அனுமானம் இருக்கிறது. அப்பொழுதே அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். பரலோகத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சாயல் அப்படியே பூமியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துல அந்த அதாவது மாற்றங்கள் எதுவுமே இல்லாதபடிக்கு அதனுடைய சாயலை அப்படியே இங்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று மோசேக்கு அவர் கட்டளையிட்டிருக்கு. மோசே அடையாளங்களை அவன் பார்த்தபோது அதே மாதிரியிலே அவன் ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி கொண்டிருந்தான். கட்டுவதற்கென்று ஒரு சிலரை நியமிக்கிறார். ஒரு சிலருக்கு அதை கட்டுவதற்கான ஞானம் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த வேலைகளை செய்வதற்குரிய ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் பேச்சு சத்தம் கேக்குது. டெபோரா சம்பத் அவங்க தயவுசெய்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்க்கிறோம்? மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட மாதிரியின்படியே அங்க கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் பூமியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ அது அப்படியே பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதே ஊழியங்கள், அதே
ஆராதனை முறைமைகள் பரலோகத்தில் நடந்து கொண்டது. ஆனால் சில சின்ன மாற்றங்கள் அதில் இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர்கள் தனியாகவும் பிரதான ஆசாரியர் தனியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்திலே ஆசாரியரும் அவர்தான், பிரதான ஆசாரியரும் அவர்தான், பலியும் அவர்தான், எல்லாமே அவர்தான். அதனால இந்த சில மாற்றங்களை தவிர நிஜமான ஆசரிப்பு கூடாரத்திற்கும் நிழலாட்டமான ஆசரிப்பு கூடாரத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன, உறவு என்னன்றதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் கட்டும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இதனுடைய நீளம் 58 அடி நீளத்தில் இருக்கும். இதனுடைய நீளம் 58 அடி, இதனுடைய அகலம் உயரம் 18 அடி. இந்த முறைகளை அவர்களுக்கு அவர் கொடுத்திருந்தார். இந்த கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்கு மரங்கள் தேவனாலே ஞானமாக ஒரு சில மரங்கள் பிரத்யேகமாக அவருடைய ஆலோசனையின்படி தெரிந்து கொள்ளப்படும். வேத மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், ஏன் தேவன் அதை கொடுத்தார்? இந்த மரம் கொஞ்ச நாளைக்கு தண்ணியில ஊற போட்டு அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தினாக்க அதுல இந்த கரையா அரிப்பு, பூச்சி அரிப்பு எதுவுமே ஏற்படாது. வேல மரம் என்ற மரத்து. அதே போல நோவாவுக்கு சொல்லும் பொழுது எந்த மரத்தினாலே பேழையை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை. அந்த மரத்தை அவர் தெரிந்து கொள்கிறார் என்றால், அந்த மரம் அவர் உண்டாக்கின மரம் அவருக்கு தெரியும் அதை பற்றி. ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வேல மரத்தை தெரிந்து கொண்டு அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், உடன்படிக்கை பெட்டி மரத்தினாலே செய்யப்பட்டு அதனுக்குள்ளே நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பலகைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எந்த விதமான காரியத்தினாலும் அந்த பெட்டி வீணாகிடக்கூடாது, அதனுடைய கரையானோ இல்லை அரிப்போ எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த பெட்டியை அவர் பயன்படுத்தும்படியாக அவர் கட்டளையிட்டார். ஒரு சில மரங்கள் ரொம்ப விசேஷமான மரங்கள் தான் இருக்குது. மரங்கள்லயே நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை நான் கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு சில பேர் அவர்கள் அதை சொல்லும் பொழுது மரங்கள்ல பலவிதமான மரங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கிறது, எல்லாமே வேற வேற இருக்கு. அதே போல அந்த மூங்கில், அதுக்கு ஒரு சில தன்மைகள் இருக்கு. இப்படி ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிற மரங்களிலே எல்லா மரங்களுக்குமே ஒரே மாதிரி இல்லை, ஒரு ஒரு மரங்களுக்கும் ஒரு விதமான தகுதியும் தன்மையும் கொடுத்திருக்கு. அதனால அவரே சொல்லும் பொழுது, இந்த மரத்தை நீ பயன்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொல்லும் பொழுது அதிலே ஒரு காரணம் இருந்தது. காரணம் என்னவென்றால், அந்த மரத்திலே கரையான்களோ பூச்சி அரிப்புகளோ எதுவுமே ஏற்படாதபடிக்கு காலம் காலமாக அது அப்படியே நிலத்தில். ஆக இதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், அந்த கூரையை, ஆசரிப்பு கூடாரத்தின் கூரையை 4 அடுக்கு திரைச்சீலைகளால உண்டாக்கிறார். 4 அடுக்கு திரைச்சீலைகள். அதன் உள்ளிருந்த திருத்திய மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோதமான நெசவு வேலையாகிய கேருபீன் உள்ளதாகவும், அடுத்த 3 ஆட்டு மயிர்களினாலும் தகசு தோள்களினாலும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலினாலும் முழுமையான பாதுகாப்பை தரும்படியாக அமைக்கப்பட்டது. 4 திரைச்சீலைகள், 4 லேயர் இந்த கூடாரத்துக்கு மேல இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆசிரியர் கூடாரத்துல கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றிலுமே ஒரு பாடத்தை அதுல இருந்து கற்றுக் கொடுக்கிறோம். அந்த பாடத்தை நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு உண்மையை நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் பாடங்களை படிப்பதற்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதிலே கேருபீன்கள், சேராபீன்கள்
போன்ற சில சித்திரங்கள் வந்து அங்க நூல்களிலே நெய்யப்பட்டு அது அப்படியே அங்க தொங்கிக் கொண்டிருந்தது. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படும். என்னை போல கூட ஒரு விக்கிரத்தை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய போறது. அது அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த காலம் நிறைவேற மட்டும் அது வரையிலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைகள் ஒரு நிழலாட்டமாக தொடர்ந்து அது போய்கொண்டு, அது விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் எப்பொழுதுமே அது நிரந்தரமாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வைத்து அந்த காலம் வந்த போது கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்படியாக அவர் கொண்டு போகப்பட்ட உடனே, அறையப்பட்ட உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சீலையானது கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாக கிழிந்து போனது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏனென்றால் கீழிருந்து மேலாகன்னு சொன்னா மனுஷனுடைய கைகள் கிழித்திருக்கும். மேலிருந்து கீழாக தேவனுடைய கரம் கிழித்தது. அது ஏன் கிழித்தது என்றால் இதற்கு மேல்பட்ட அந்த திரை நீக்கப்பட்டார். இப்போது மனுஷர் என்ன செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்து மூலமாக நேரடியாக மகா பரிசுக்குள்ளே போகிறார். அதற்காக தான் இந்த காரியத்தை அவர் காண்பிக்கிறார். சரி, இது போன்ற காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது அங்க இருந்த காரியங்கள், அந்த உள்ள இருந்த வேலைப்பாடுகள் நம்முடைய வார்த்தைகளாலே விவரிக்க முடியாதுன்னு அம்மையார்கள் இவ்வளவு ஒரு மேன்மையாக ரொம்பவும் அதை வந்து என்ன சொல்றது, அதாவது வந்து ஒரு பிரத்யேகமாக விசேஷமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அது வந்து உண்டாக்கப்பட்டது. இந்த காரியங்களை அவர்கள் செய்த போது அதுல சுற்றிலும் அந்த கேருபீன்களையும் சேராபீன்களையும் வைத்து தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய பரலோகத்திலே அவரை சுற்றிலும் கோடான கோடி தூதர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் சதா காலங்களிலும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றத காட்டுறதுக்காக தான் ஆட்சிய தேவன் எங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் கொடுக்கிறார். ஆக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் பொழுது அதனுடைய ஆசிரியர் நிர்வாணம் பண்ண அந்த ஆசிரியர் கூடாரத்தை முதலாவது அவர்கள் ஸ்தாபிக்கும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக இதை வைத்தார். கிழக்கு பக்கத்திலே உள்ளே போகக்கூடிய வாசலையும், மேற்கு பக்கத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியும் மகாபரிசுத்தலமும் இருக்கக்கூடிய இடம் அப்படி வைத்தார்கள். ஆசாரியரும் சரி, ஜனங்களும் சரி, ஜனங்கள் வெளிவாசல் வழியாக இந்த பலிபீடத்தண்டைக்கு வரும்பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக வர வேண்டும். ஆசாரியன் கிழக்கிலிருந்து மேற்காக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக வேண்டும். பிரதான ஆசாரியன் கிழக்கிலிருந்து மேற்காக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபுரத்திற்கு போகும். ஆக இவங்க அத்தனை பேருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், மேற்கு பக்கம். ஏன் கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம் கொடுக்கப்பட்டது? அதாவது கிழக்கில் இருக்கக்கூடியது வந்து சூரிய வணக்கம். அந்த சூரியனுக்கு தன்னுடைய முதுகை காண்பித்து, பின்பக்கத்தை காண்பித்து, தன்னுடைய முகத்தையும் முன்பக்கத்தையும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக காட்டுகிற ஒரு காரியம். எல்லாவற்றையுமே தேவன் திட்டமிட்டு அவர் செய்தார். ஒவ்வொன்றிலும் ஒரு ஒரு அர்த்தமும் ஒரு ஒரு பாடமாக இருக்கிறது. அதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், விலை உயர்ந்த மிக அழகான செய்யப்பட்ட திரைச்சீலைகளால் அந்த பிரகாரம் மூடப்பட்டது. அதாவது ஆசிரியப்பு கூடாரத்துல வந்து பிரகாரம் ஒண்ணு இருக்குது. அந்த பிரகாரம் வரைக்கும் ஜனங்க வரலாம். இந்த பலியிடுகிறவர்கள் வருவார்கள். ஆசிரியப்பு கூடாரத்துக்கு முற்றிலுமாக வெளியே புறஜாதியாருக்கு என்று ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படும். அவங்க இந்த பக்கமே வரமாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது,
அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவாலே வரக்கூடிய பலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பாவத்தினால், அவருடைய ரத்தத்தினாலேதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறதை விசுவாசிக்காதவர்கள் புறஜாதியார்களாக ஆசீர்வதிப்பு கூடாரத்துக்கு வெளியே நிற்கும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்தை நீ அளந்து பார், அந்த ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள் புறஜாதியார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவங்களை நீ அளக்காத. இப்போ அளக்கும் பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான். ஆலயத்துக்குள்ளேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பிரகாரத்துக்குள்ள வந்திருக்கிறவங்க யாருன்னு சொன்னாக்க விசுவாசத்தினாலே வருகிறவர்கள். அவர்கள் கிறிஸ்து சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் அறையப்படும் மட்டும் அந்த பலிமுறைகளை கையாளுகிறது, நடைமுறைப்படுத்திக் கொண்டோம். ஆக அந்த பிரகாரத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த பிரகாரத்துல முதலாவதாக அந்த வெண்கல பலிபீடம் இருக்கு. அந்த வெண்கல பலிபீடத்துல 2 கொம்புகள் இருக்கிறது. இந்த பலிபீடத்துல அந்த பலியை செலுத்தின பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரத்தத்தை எடுத்து அந்த கொம்புகள் மேல தடவிட்டு அங்கிருந்து அவர்கள் என்ன செய்யறாரு என்றால் ஆசாரியர் கொண்டு போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அன்றாட பலி செலுத்துவதற்கு அவர் அந்த ரத்தத்தை எடுத்து கொடுக்கிறார். இப்படி போகும் பொழுது அவர் ஆசாரியர் எடுத்துக்கொண்டு போகிறார். அடுத்தது இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும், சொல்லாம விட்டுட்டேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 12 கோத்திரங்களும் 3 கோத்திரங்களாக 4 பக்கத்திலும் அவர்கள் கூடாரம் போட்டு தங்கியிருந்தார். 4 கோத்திரங்களாக கூடாரம் போட்டு தங்கியிருந்தார்கள். 4 கோத்திரங்களாக இருக்கும் பொழுது 4 பக்கத்திலும் 4 கோத்திர தலைவர்கள் அதற்கு லீடராக அந்த கூட்டத்துக்கு ஒரு பக்கத்துக்கும் ஒரு லீடராக வைத்து 4 பேரை அங்க வைத்து ஒரு 4 கொடிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த கொடிகளிலே 4 விதமான மிருகங்களுடைய சாயல் காணப்பட்டது. இதுதான் பரலோக ராஜ்யத்துல நம்ம பார்க்கிற 4 மூப்பர்கள். அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த ஆலயத்தை அந்த பிரகாரத்தில் காணப்படக்கூடிய அந்த திரைச்சீலைகள் அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த ஆலயம் கண்களுக்கு நன்றாக தெரியும். ஆசாரியன் உள்ள போகிறது எல்லாமே நன்றாக தெரியும். இவர்கள் தூரத்துல இருந்து தான் பார்க்கலாம், உள்ள போய் பார்க்க முடியும். அவள் ஏன் உள்ள போக முடியாது என்பதை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஏதேன் தோட்டத்துல எப்படி ஆதாம் ஏவாளை இவர் தடுத்து நிறுத்தினாரோ அதே போல மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் இந்த தடுத்து நிறுத்தின காரியம் நடந்தார்கள். சரி, இதுக்கு பிறகாக நாம் என்ன பார்க்கிறோம், பலிபீடத்துக்கும் கூடாரத்துக்கும் நடுவே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி ஒண்ணு இருக்கு. இந்த தண்ணீர் தொட்டி அதுல வெண்கலத்தால செய்யப்பட்ட தொட்டி. அது இஸ்ரவேலுடைய பெண்கள் தாராளமாக கொடுத்த கண்ணாடிகளால் செய்யப்பட்டிருக்கு. கண்ணாடிகள் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கண்ணாடிகளை பயன்படுத்தி அந்த தொட்டியை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அடுத்தது ஆசாரியரும் அந்த பகுதியில அவர்கள் உள்ள போகும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பலிபீடத்துக்கு நெருங்கும் போது ஆண்டவர் பலி செலுத்தும்படி தங்கள் கைகளையும் கால்களையும் அந்த தண்ணீர் தொட்டியிலே கழுவது. கைகளையும் கால்களையும் தண்ணீர் தொட்டியிலே கழுவது. அதாவது 2-3 காரியங்களை சுத்தமாக வைக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக பலி, அவனுடைய ரத்தம். அந்த பலி, அந்த ரத்தம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய பாடு மரணங்களையும் அவருடைய ரத்தத்தையும் அது குறிக்கிறது. அது இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படுகிற பாவங்களை மன்னித்து அதிலிருந்து நமக்கு ஒரு மனம் திரும்புதலையும் சுத்தத்தையும் கொடுப்பதற்காக அந்த சுத்தம். இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்கிறார்? இன்னும் ஒன்று என்ன கேட்கிறார்? கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். இதைதான் நாம வேதாந்தத்துல கடைசியில் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் குற்றமற்றதாய் இருப்பது. ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் குற்றமற்றதாய் இருப்பது. சரீரமானது
இந்த இடத்துல நம்ம கைகளையும் கால்களையும் கழுவுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தார்கள் என்றால், எதை சாப்பிட சொன்னாரோ அதை சாப்பிட்டார்கள், எதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ அதை சாப்பிடவில்லை. உணவு விஷயத்திலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். தானியேலுடைய ஒரு சாட்சியை நம்ம பார்க்கிறோம். தேவனாலே விளக்கப்பட்ட காரியங்களை நான் எப்படி புசிப்பேன்னு சொல்லி அதை வேண்டாம்னு சொல்லி தள்ளி விட்டுட்டேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் அவர்களுக்கிட்டே காணப்பட்டது. அதனால உணவு விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தார்கள். மற்ற காரியங்கள், சாப்பிடுகிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக, ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியத்துக்கு. சரீரமானது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்து போட்டால் நான் அவனை கெடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லுது. அதனாலே ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஆசரிப்பு கூடாரம் மட்டுமல்ல, ஏதேன் தோட்டத்துல இருந்தது மட்டும் ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. இல்லை இந்த பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரம் மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் மட்டுமல்ல, அதற்கு மேல இன்னொரு ஆசரிப்பு கூடாரத்தை நம்முடைய இருதயத்திலேயே அவர் வைத்திருக்கிறார். ஆக இந்த பலி செலுத்தும் போது அவர்கள் கைகளையும் கால்களையும் கழுவினது சரீரத்தை அவர்கள் சுத்தப்படுத்துவதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தேவனிடத்துல நம்ம போகும்போது அசுத்தம் என்பது அவருக்கு பிடித்தமில்லாத ஒன்று. எப்பொழுதுமே கிறிஸ்து இருக்கும்போது கூட அசுத்தத்தை அவர் அனுமதிக்கிறார். அசுத்தத்தை அவர் எங்கேயுமே அவர் அனுமதிக்கிறார். ஆக என்ன செய்கிறார் என்றால், சுத்தமாக இருப்பதற்குரிய வழிகளை வேதாகம் நம்ம சொல்லி இருக்கிறது. அந்த நாட்களிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது எந்தெந்த பொருளை எத்தனை முறை கழுவ வேண்டும், தண்ணீரிலே எப்படியெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவர்கள் எங்கு மலர்ந்தளம் கழிப்பதற்கு போக வேண்டும், அதற்கு பின்பு அதை எப்படி என்ன செய்ய வேண்டும், இந்த வழிமுறைகளை எல்லாவற்றையும் நம்ம சடங்காச்சார பிரமாணங்களிலே நம்ம பார்ப்போம். சுத்தத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அடுத்த கட்டளைகளை அந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அது கொடுத்தபடியினாலே என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்க பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில அவருடைய நிலைமையை பார்க்கும்பொழுது ஆரோக்கியமானவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசத்தை நாம் அங்க பார்க்க முடிந்தது. எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுல இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளை தோண்டி பார்க்கும்போது விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள், அந்த கல்லறைகளிலே இருந்த அந்த மம்மிஸ், அந்த பிணங்கள் எல்லாமே எடுத்து பார்க்கும் பொழுது அத்தனை அதிகமான மக்கள் வயிற்று கோளாறு, குடல் வியாதி அல்லது குடல் டிபி, குடல் நாடாப்புழு, இதனாலதான் அதிகமா இறந்திருக்கு. இதுதான் ஒரு ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சு. இந்த உணவு முறையில அவர்களிடத்தில் அந்த கட்டுப்பாடு கிடையாது. பெரிய ராஜ்யம், பெரிய மன்னர்கள் இருந்தார்கள், பார்வோன் போன்ற பெரிய ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் அவரிடத்திலே அந்த சத்தியம் அவரிடத்திலே இல்லை. ஒரு சொற்ப ஜனங்களாக சிறு கூட்டமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்கு ஆரோக்கியமான சரீரத்தையும் கொடுத்திருந்தார்கள். ஆக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும் பொழுது ஆசாரியனும் சரி, பிரதான ஆசாரியனும் சரி, அவர்கள் கைகளையும் கால்களையும் கழுவிட்டு தான் உள்ளது. அப்படியானால் நாம இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்து மூலமாக அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிற பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். கடைசி வரைக்கும் போறதுக்கு எல்லாருக்குமே அந்த நேரத்துல அனுமதி கொடுக்கிறது. இப்ப கொடுக்கலனாலும் அந்த மீட்பு உண்டான பிறகு, நமக்கு மறுரூபமாக்கப்பட்ட பிறகு, நம்ம பலவராட்டி போன பிறகு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்குறோம். ஆனா அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக நம்ம அங்க போகும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக போகணும்? ஆவி, ஆத்ம, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கிறது. அது வரும்போது மூன்றும் குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம், சத்தியம். சரி, முதலாம் பகுதியிலே சமூக தப்பம், மேசை இது இருந்தது. முதலாம் பகுதியிலே சமூக தப்பம், மேசையும் இருந்தது. ஏன் சமூக தப்பம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அதுக்கு பின்பாக இருக்கக்கூடியது மகா பரிசுத்தம். அவருடைய பார்வைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது சமூக தப்பம்.
அதுல அந்த 12 அப்பங்களை 6 அப்பங்களாக 2 அடுக்காக அங்க அடுக்கி வைக்கப்பட்ட அந்த ஆலயத்துல அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தினைக்கும் அந்த ஆசாரியன் தூப வர்க்கத்தை போட்டு அங்கு அந்த ஜெபங்களை அவன் விண்ணப்பங்களை அவன் வைக்க வேண்டும் சமூகத்தை பக்கத்தில். இதே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு ஓய்வு நாள் அன்றும் ஆசாரியன் அந்த அப்பத்தை மாற்றி வைப்பார். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த அப்பங்களை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அந்த காரியத்தை அவர்கள் செய்தார். சமூக தப்பமானது, அதாவது இந்த பூமியிலே நமக்கு கிடைக்க போகிற இந்த சரீரத்துக்கு ஏற்ற அப்பமும் அவராலே தான் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய அப்பமும் அவராலே தான் கொடுக்கப்படுகிறது. என்றைக்கு நம்ம ஆவிக்குரிய அப்பத்தை அவருடைய கரங்களிலிருந்து நம்ம வாங்கி படுகிறோமோ, அப்பொழுதே நமக்கு சரீரத்துக்குரிய அப்பம் அவர் கூடவே கொடுக்கப்பட்டது. அதுதான் அவருடைய வாக்கு தத்துவம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. ஆக இந்த காரியங்கள் அடிப்படையிலே சமூகத்தம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அதை மாற்றுகிறார்கள். அது ஏன் 12 அப்பங்களாக இருக்கிறது? அந்த ஜீவ அப்பமானது, கிறிஸ்துவின் ஜீவ அப்பமானது, இந்த கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிற, கிறிஸ்துவின் குணங்களை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களே 12 அப்பங்களாக அவர்கள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் 12 கோத்திரங்களிலே இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்களுடைய பிரசன்னத்தினாலே மற்றவர்களுக்கு அவர்கள் அப்பமாக, ஜீவ அப்பமாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்பது அந்த கிறிஸ்து என்ற ஜீவ அப்பம். அப்படியானால் அவர்கள் ரத்தத்தில் அதுதான் ஓட வேண்டும். அதனால இவர்களும் அப்பமாக இருக்க வேண்டும். இந்த அப்பம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாரத்துக்கு ஒரு முறை ஓய்வு நாள் அன்றைக்கு அதை ரிஃப்ரெஷ் பண்ணிடும். ஓய்வு நாளை சரியாக நம்ம ஆசரிக்கும் போது அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அதன் முறையான ஆசிரியர்களாக வெட்டுவிட முடியாது. நமக்கு அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து. ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படி நம்ம ஒரு நாள் ஆசரிக்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்கணும். அதுக்குரிய வழிகளை ஆயத்தப்படுத்தும்படி கேட்கணும். அவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கணும். கேட்டு நான் கேட்கிறனால் கிடைக்கும் அப்படின்றாரு. அந்த நம்பிக்கையோட, விசுவாசத்தோட அவர்கள் கேட்கணும். இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பலிபீடத்தின் மேல அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், தேவனாலே வைக்கப்பட்ட ஒரு அக்னி, அது பரலோகத்துடைய ஒரு அக்னி. அந்த அக்னி எப்பவுமே அங்க இருந்துகிட்டு இருந்தோம். இவர்கள் அந்த ஆட்டை பலி செலுத்தி அங்க வைக்கும் பொழுது அந்த அக்னியிலே அது முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளப்படும். இது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிற காரியம். இது இரவும் பகலும் சதா நேரங்களிலும் அங்க இருக்கக்கூடிய தூப வர்க்கங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அந்த ஆலயத்துக்குள்ளே ஜன்னல்கள் இல்லாதபடியினாலே உள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள், அதற்குரிய விளக்குகளை அவர்கள் உண்டாக்கி அங்க வைத்திருந்தார்கள். அந்த விளக்குகள் என்ன செய்கிறது என்றால், அந்த திரைச்சீலையிலே இருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள் மேல பட்டு, அதற்கு மேலே இருக்கக்கூடிய சில பொன் காரியங்களை, பொன்னால் செய்யப்பட்ட காரியங்களும் அங்க இருக்கிறது. அவைகளிலே பட்டு அந்த ஆலயம் முழுவதுமே உள்ளே ஒரு ஜெகஜோதியான ஒரு காட்சியாக அங்க காணப்பட்டது. இந்த ஆலயத்துக்குள்ளே அந்த ரூப வர்க்கங்களை அவர்கள் இடும் பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சில பொருட்களை சேர்த்து அதை செய்ய வேண்டும். அது போன்ற நறுமணத்தை, தீப வர்க்கத்தை
அல்லது அந்த வாசனை திரவியத்தை உன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக பெர்ஃப்யூம் போடுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணணும். அது அதற்கு மட்டும்தான் அங்கு கொடுக்கப்பட்டது. ஆக இந்த நறுமணமானது ஆலயத்துக்குள்ளே செலுத்தப்படும் பொழுது வரும்பொழுது அது அந்த ஆலயத்துக்கு வெளியே முதல் கொண்டு அது அந்த நறுமணம் பரவி கொண்டிருந்தது. இதே முறைதான் இன்றைக்கு அநேக மார்க்கத்தார் கடைபிடிக்கிறார். உள்திரைச்சேலியை தாண்டி மகா பரிசுத்த தலம் இருக்குது. மகா பரிசுத்த தலத்திலே பாவ நிவாரண பலி செலுத்தும் பொழுது பிரதான ஆசாரியர் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறார். இந்த மகா பரிசுக்குள்ள போகும் பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த மகா பரிசுக்குள்ளே அந்த கிருபாசனம் இருக்கிறது. கிருபாசனத்திற்கு மேலே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே 10 கற்பனைகள் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே ஆரோனின் தளித்த கோலும் மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரமும் அங்கு இருக்கு. இதற்கு மேலாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் 2 பக்கம் நிற்கிறது. அதிலே ஒரு இறகுனாலே தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டு இன்னொரு இறகுனாலே தன்னுடைய தலையை குப்புற வைத்துக் கொண்டு அதை மூடிக்கொண்டு அவர்கள் 2 அந்த கேருபீன்களுடைய பார்வையும் அந்த கற்பனையின் மீது கற்பலகையின் மீது இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் அங்க இருக்கக்கூடிய பிதாவானவரும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியும் கிறிஸ்துவும் இன்னும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் எல்லாருடைய பார்வையும் கவிழ்ந்தபடி தங்கள் கால்களை மறைத்து பக்தி வினயத்தோடு இந்த கற்பனைகளை மட்டும்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அதை அடிப்படையாக வைத்துதான் முழு பரலோகமே இருக்கிறது. இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பனையை ஒழிந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஜனங்க சொல்றாங்க. ஆனால் அது ஒழிந்து போகவில்லை என்பதை ஆண்டவர் இப்போது நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அப்படி ஒழிந்து போயிருந்தால் எப்படி ஒழிச்சிருப்பாரோ ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். சீனாய் மலையில மோசே கிட்ட அந்த கற்பனையை அவர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தார்? எல்லா தூதகணங்களும் அங்க வந்து இறங்கி, கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாருமே சீனாய் மலையில வந்து இறங்கி, அந்த தூதர்களுடைய ஆரவாரமான சத்தத்தோடும் எக்கால துணியோடும் வந்து அங்க இருந்து அதற்கு பின்புதான் தேவனானவர் அந்த கற்பனைகளை மோசத்துல எழுதி கொடுத்தார். அப்படி அவர் எழுதி கொடுத்திருக்கும் போது அதை ஒழிக்க வேண்டும் என்றால், அதை திரும்பவும் அவர் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் திரும்பவும் அந்த தூதர்களை கூட்டி கொண்டு வந்து திரும்பவும் வந்து தானே அவர் வாங்கணும். மோசம் இல்லாட்டி கூட வேற ஒருத்தட்ட வேத வந்து வாங்கணும் இல்லையா? எப்படி அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சிடுவார்? அதான் எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் அதை மூடி மறைச்சிடுவாரு? இல்ல அந்த கற்பனைகள் வேண்டாம்னு சொல்லிடுவாரு? இல்ல ஓய்வு நாளை எடுத்துக்குவார்? அவரு கிடையாது. அந்த கற்பனைகள் தான் பரலோகம் முழுவதுக்குமே ஆதாரமாக இருக்கிறது. ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஹெவன். அதனால இந்த கற்பனைகள் உள்ளே இருக்கிறது. இதுக்கு மேலே கிருபாசனம் இருக்கிறது. இவ்வளவு பேருடைய கவனங்களும் 10 கற்பனையின் மீது இருந்தாலும் கற்பனைக்கு கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை நமக்கு இருந்தாலும் ஒருவேளை பாவம் செய்து விட்டால் அதற்காக மன்னிப்பு கொடுக்காமல் அவர் இருக்க போறது. ஒரு நீடிய இரக்கமும் சாந்தமும் தயவும் நற்குணமும் உள்ளது. ஆகையினால மன்னிக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு பாவம் செஞ்சேன்னு அவர் கேட்கல, ஏன் இன்னும் மனம் திரும்பலன்றது மட்டும் தான் அவர் கேட்கல. ஆக இந்த பரிசுத்தமான பெட்டியை மூடி கிருபாசனம் சொல்லி அழைக்கப்பட்ட
கிருபாசனத்துல 2 கேருபீன்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தது. அந்த பெட்டி வந்து பொன் தகடுகளால போடப்பட்டிருந்தது. இதுல தூதர்கள் வந்து பயபக்தியோடும் தாழ்மையோடும் பணிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லுவாங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்தவங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 6ங்களா? 1வது அதிகாரம் 11ஆம் வசனம். 1:16. 11 11. ஓ 11. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாயையும் கண்டேன். 11வது அதிகாரம் வசனம் தானே? 11வது அதிகாரம். இல்ல 1வது அதிகாரம் 11வது வசனம். ஓ ஓகே. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்குமுள்ள 2 சட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 சட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. இந்த காட்சியை தான் வந்து எசேக்கியேல் நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் இதைதான் தீர்க்க தரிசனத்தில் அவர் காண்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த கிருபாசனத்தின் மேல தெய்வ சமூகத்துக்கு வெளிக்காட்டலான ஷெக்கேனா இருந்தது. அதற்கு மேல ஷெக்கேனான்றது வந்து தேவ பிரசன்னம் அங்கு இறங்கி, அதுக்கு ஷெக்கேனான்ற வார்த்தை வந்து வேதாந்தத்துல கிடையாது. இந்த ஷெக்கேனான்றது என்னன்னு சொன்னாக்க அந்த மகிமையின் ஒளி அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சொல்லப்படுது. இந்த மகிமையின் ஒளியாக அவர் அங்கு வாசம் பண்ணுறார். நேரடியாக அவர் சரீர பிரகாரமாக பூமியில யாருக்கிட்டையும் அவர் பேசணும். இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய முறை முடியும் வரை ஷெக்கேனா மூலமாக தான் அவர் தொடர்பு கொண்டார். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், மனுஷன் பாவம் செய்த போது, ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த போது, அதே நேரத்துல தேவன் அவர்களை விட்டு விடாதபடிக்கு, அவர்களை தள்ளி விடாதபடிக்கு, அவர்களிடத்துல இரக்கமாகவும் கிருபையாகவும் அவர் மீறுதல்களை மன்னித்து தொடர்ந்து அவர்கள் திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும், பிதாவுடைய சமூகத்திலே வந்து அவர்கள் அமர வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி கிறிஸ்துவானவரும் பிதாவானவரும் ஆவியானவரும் சேர்ந்து செய்த இந்த திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்துல இப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த காரியத்தை அவர்கள் சொல்லும் பொழுது ஷெக்கேனான்ற முறையில் அவர் இறங்கியிருக்கிறார். இந்த ஷெக்கேனான்ற முறை தாண்டின பிறகு அந்த இடத்துல, ஷெக்கேனா இருந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே மாம்ச சாயலாக வாசம் பண்ணார். ஆக இப்போ ஷெக்கேனா கிடையாது. புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில நமக்கு ஷெக்கேனா கிடையாது. அதற்கு பதிலாக கிறிஸ்து இருக்கு. ஆக இதில் அவர் என்ன செய்கிறார் என்றால், கேருபீன்கள் நடுவில் இருந்த அந்த ஷெக்கேனா மூலமாக சில சமயங்களிலே தேவன் பரலோகத்திலிருந்து நம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் கொண்டு போகிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அல்லது அவர்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவர்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார், அவருடைய காரியங்களை அவர் விசாரிக்கிறார், அப்படிங்கிற தேவைகளை பார்க்கிறார், அப்படின்ற காரியங்களை பண்ணும் பொழுது அந்த ஜெபங்கள் தான் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி என்பதற்கு அடையாளமாக அந்த ஷெக்கேனா மூலமாக தான் அவர் பேசிக்கொண்டார். அதனால்தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் முடிவிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே என்று சொல்லினாங்க. ஏனென்றால் அதற்கு பதிலாக, ஷெக்கேனாவுக்கு பதிலாக அவர் மாம்ச சாயலாக வந்த கிறிஸ்து மூலமாக நாம் அதை ஏறினோம். ஆக சில சமயங்களிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சில சமயங்களிலே அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த
வலது புறத்திலே அந்த ஒப்புதல், வலது புறத்திலே அந்த வெளிச்சம் வரும் பொழுது அவர்களுக்கு என்னன்னாக்கா அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார், பலியை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படல, அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னா இடது பக்கத்துல அது ஒரு மேகம் போல இறங்கி காணப்படும். இந்த காரியம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? நமக்கு ஜெபத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தும். ஆசாரியன் பலிகளை வாங்கி காலையிலும் மாலையிலும் செலுத்தும் பொழுது நாம் காலையிலும் மாலையிலும் குடும்பமாக ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம காலை மாலை ஜெபம்ன்றது ஒரு பலிபீடம். இந்த பலிபீடத்துல நம்முடைய பலிகளை கொண்டு கொடுக்கிறோம். கிறிஸ்துவாகிய பலியை நம்ம என்ன செய்யறோம்? காலையிலும் மாலையிலும் செலுத்துகிறோம். கிறிஸ்துவாகிய பலியை செலுத்திவிட்டு உள்ள போன பிறகு இந்த காரியங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம 2 அடையாளங்கள்ல பார்ப்போம். அப்படியானால் இன்றைக்கு நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு ஒன்று அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், இன்னொன்று அவர் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். 2மே கட்டாயமா இருக்கு. ஏசாயா 55 நம்ம என்ன பார்க்கிறோம்? ரட்சிக்க கூடாதபடிக்கு நம்முடைய கரம் குறுகி போகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவே தடையாக இருக்கிறது. அவருக்கு நமக்கு இடையில என்ன அக்கிரமங்கள் தடையா இருக்கிறது? தேவனுடைய ஜனங்கள் பாவிகளா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறது, பாவத்தை மன்னிக்கிறாரு, நிறைய அக்கிரமங்கள் ஒரு கண்டுக்காம விட மாட்டேங்கிறாரு. அதாவது எந்த பாவம் நமக்கு தெரிந்ததாக இருக்கிறதோ, நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ, எந்த பாவத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமோ, இது பாவம் என்ற அறிவு நமக்கு ஏற்பட்ட பிறகு அந்த பாவத்தை நாம் செய்வோமானால், அந்த பாவத்தை செய்து கொண்டு நாம் தேவனிடத்திலே மன்றாடுவோமானால் அந்த ஜெபம் ஏற்றப்படுவதில்லை. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள் நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியவில்லை. நேரம் வரும்பொழுது ஒவ்வொன்றாக தேவன் நமக்கு காட்டுகிறார். அதை வெளிப்படுத்தி காட்டின பிறகு நம்ம அவரோட கூட இருந்து அந்த பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மன்னிப்பை கொடுக்கும். அவர் வழிமுறைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு பிறகு எந்த விதமான அறிந்து செய்கிற பாவம் நம்ம இடத்துல இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கு. இப்போ நம்முடைய அக்கிரமங்கள் அவருக்கும் நமக்கு இடையில தடையா இருக்கு. ஆக இந்த ஒரு அடிப்படையில தான் அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு அந்த ஆசிரியர் கூடாரத்தினுடைய பாடத்தை நமக்கு கொடுக்கணும். அப்படியானால் காலை ஜெபமும் மாலை ஜெபமும் நம்ம பலி செலுத்தும் போது எப்படிப்பட்ட பலியை நம்ம செலுத்தோம்? விசுவாசத்தோட கூடிய ஜெபத்தை நம்ம கொடுத்துக்கிறோமா, இல்ல அந்த ஜெப நேரம் கடமைக்காக நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போயிடணுமா? எவ்வளவு பெரிய ஒப்பு கொடுத்தலையும், எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தையும், எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தையும் நம்ம காட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்றதுதான் நமக்கு இந்த ஆச்சரிப்பு கூடார பாடத்துல நம்ம முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆக இந்த பெரிய வேலையில அவருடைய பிரசன்னம், ஷெக்கேனா, தேவ தூதர்கள், பேரிபீன்கள், சேராபியன்கள், அங்கு ரத்தம் தெளிக்கப்பட்டது, தூபவர்க்கங்கள் ஏறெடுக்கப்பட்டது, அந்த கற்பனைகள் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, கிருபாசனம் இருக்கிறது, இவ்வளவும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அங்க இருக்கும் பொழுது எல்லாம் கூடி இவ்வளவு இருந்து கூட பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய மகிமையை விட கொஞ்சம் குறைவாக தான் இது. எதற்கால இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆச்சரிப்பு சில காரியங்களை அடையாளமாக அவர் காண்பித்திருக்கிறாரே தவிர பரலோகத்தில் இருக்கிற மகிமையை அப்படியே இங்க கொண்டு வந்திருக்கிறார். பரலோகத்துக்கு போன பிறகு அவருடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு நம்ம நேரம் பார்க்கணும். அது குறைவாக இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆக கூடாரத்தை கட்டி முடிப்பதற்கு ஏறக்குறைய 6 வருடங்கள் 6 மாதங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது.
மோசை கொடுக்கப்பட்ட மாதிரியின்படியே அந்த ஆலயத்தை அவர்கள் ஆசிரியப்பார்த்து அவர்கள் கட்டி முடிச்சார். ஆக இதை முடித்த பிறகு அந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு. ஆசிரியப்பார்த்தை கட்டி முடிச்ச பிறகு அங்கு முதலாவது அவர்கள் பலிகளை செலுத்தி போகும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கு ஷெக்கேனாவாக வந்து இறங்கின போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுற்றிலும் அவர்கள் நிற்கிறவர்கள் வந்து அந்த பிரகாரத்துக்கு பக்கத்துல நிற்கிறவங்க அவ்வளவு பேருமாக அந்த காட்சியை பார்த்து அந்த இடத்த அந்த நேரத்தை பார்த்து அவர்கள் ஆனந்த கண்ணீரால் நினைந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ஜாய். ஆவிக்குரிய சந்தோஷம் வேற, உலக பிரகாரமான சந்தோஷம் வேற. உலகம் கொடுக்குற சந்தோஷத்துல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு சொல்லுங்க, அந்த சந்தோஷம் இது. பரலோக போறதுக்கு முன்பாகவே அந்த பரலோக சந்தோஷத்தை இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஒருவேளை அதை நாம இங்க பார்க்காம போனால் அங்க போய் அங்க இருக்கிற சந்தோஷத்தை நம்மளால தாங்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் அப்படின்றது வேற அனுபவம். ஆக இந்த ஒரு சந்தோஷத்துல மகிழ்ச்சியில அந்த ஜனங்கள் அங்க நின்றிருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் வந்தெறிதலான விண்ணப்பங்களை அங்கே ஏறெடுத்துக் கொண்டு மனசுக்குள்ளேயே அதை முணுமுணுத்துக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நீரே உயர்ந்தவர், நீரே மகிமை உள்ளவர் அப்படின்ற ஒரு துதியையும் இந்த விண்ணப்பத்தையும் அவர்கள் எடுத்துக்கணும். தெய்வ கட்டளையின்படி அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தெய்வ கட்டளையின்படி ஆண்டவர் லேவி கோத்திரத்தை ஆசாரியராக தெரிவித்தார். லேவி கோத்திரத்தை அவர்கள் ஆசாரியராக அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து ஆசாரியர்களாக யாரை வைத்திருந்தார் என்றால் அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகனை, மூத்த பிள்ளையை ஆசாரியராக வைத்தார். இந்த மூத்த மகனுக்கு வந்து ஆசாரியர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த நாட்கள்ல வந்து ஆசிரியப்பு போராட்டம் நம்ம எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆபிரகாமுடைய காலத்துல அவர்களே பலிபீடங்களை கட்டி தொழுகையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த ஆசாரியர்கள், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைமகன், தலைப்பிள்ளை அந்த ஆசாரிய வேலையை செய்கிறார். ஆனால் அந்த ஆசாரிய வேலை கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரிய வேலையை அவர்கள் பெற்ற பிறகு அவர்களுக்கு சேஷபத்திர பாகம் என்று ஒரு தனி பாகம் கொடுக்கப்பட்டது. ஆக ஏசா வந்து அந்த சேஷபத்திர பாகத்தை அவன் புறக்கணிக்கல, ஆசாரிய வேலையை பொறுப்பையே அவன் புறக்கணிச்சான். அது யாக்கோப்பு ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது இந்த சேஷபத்திர பாகமாகிய பணம் இல்லை, இந்த ஆசாரிய பொறுப்பை அவன் விரும்ப. முன்னாலேயே வசனம் என்ன சொல்லுது, சின்னவன் பெரியவனை ஆளுவான் அப்படின்னு. அது தேவனுடைய திட்டம், நமக்கு ஏன் அது தெரியாது. ஆக யாக்கோப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவனாக இருந்தால் கிடைக்கும். ஆக ஆசாரியனாக ஒவ்வொருத்தருவரையும் அவருடைய பிள்ளைகளை, மூத்த பிள்ளைகளை தேவன் நியமித்துக் கொண்டார். இது காலங்காலமாக அவர்கள் மத்தியில இருந்து கொண்டிருந்த ஒரு முறை. அதற்கு பின்பு 12 கோத்திரங்களை அவர் தெரிந்து கொண்ட போது 12 கோத்திரங்களிலே ஒரே ஒரு கோத்திரமாக லேவி கோத்திரத்தை அவர் பிரித்து எடுத்தார். லேவி கோத்திரமானது ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று தகுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த லேவி கோத்திரத்துல ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் தனித்தனியா பிரிச்சு வச்சாரு. ஆசாரியர்களுக்கு கீழே அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கென்று கொஞ்சம் பேரை வச்சிருந்தாரு. இதெல்லாம் வந்து தேவன் அன்றைக்கு அவர்கள் திட்டம் பண்ணி இந்த ஆசிரியர் கூடாரத்தில் அவர் செய்தார். ஆக அவர் அத்தனை பேருமே லேவி கோத்திரத்துல வர்றவங்க. அதாவது நம்ம ஆண்டவர் வந்து ஒரு ஓமை சொல்லும் பொழுது, நல்ல ஓமையை சொல்லும் பொழுது, முதலாவது ஒரு லேவியன் வந்தான், இரண்டாவது ஒரு ஆசாரியன் வந்தான் அப்படின்றது.
ஏவியன் என்ன யாருன்னு சொன்னா, நம்ம போய் அந்த இடத்துல ஆசாரியருக்கு பணிவிடை செய்ய போறோம். ஆசாரியன் போய் ஆலயத்துக்கு எடுத்த காரியங்களை பார்க்க போறோம். அது அதே வேலைகளை தான் இவர்கள் செய்தார்கள். இந்த உதவி செய்யக்கூடிய இந்த அசிஸ்டன்ஸ் அவர்களுக்கு என்று ஒரு வித்தியாசமான உடைகள் அவர்களுக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேலைகளை மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும். இந்த வேலைகள் செய்யும் பொழுது ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களையோ அந்த பணிமுட்டுகளையோ அதுல இருக்கிற பரிசுத்தமான பொருட்களையோ எதையுமே அவர்கள் பார்க்க கூட கூடாது. அது அவர்களுக்கு சாபகரமாக போயிடும். என்றால் நம்ம என்ன காரியத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம்? பரலோகமானது சகலமும் கிரமத்தின்படி நடக்கிறது. சகலமும் கிரமத்தின்படி நடப்பதாகன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் சொல்றாரு? ஏனென்றால் பரலோகத்துல எல்லாம் கிரமமாக நடக்கும். மனுஷனை உண்டாக்கும் போதும் அது முறையா தான் கிரமமாக தான் உண்டாக்கணும். மூக்கை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு, காதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு, கண்ணை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு. எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி தான் செஞ்சிருக்கிறார். அதே போலதான் பரலோகத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆக இந்த லேவி கோத்திரத்துல இந்த பணிவிடை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய உடையை போட்டுக்கொண்டு அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை மட்டும் செய்துட்டு அவங்க போயிட வேண்டும். ஆசாரியர்களுடைய வேலை இந்த திரைச்சீலைக்கு உள்ளாக இந்த 7 புத்த விளக்குகளும் சமூக தப்பமும் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் அவர்களுடைய வேலை. அந்த பலியில் செலுத்தப்பட்ட அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த பரிசுத்த தலத்திலே தெளிப்பதுதான் அவர்களுடைய வேலை. அதற்கு பின்பு மகா பரிசுத்தத்திலே பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியனுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த பிரதான ஆசாரியருடைய கண்கள் தவிர வேறு எந்த கண்களும் அந்த இடத்தை பார்க்க கிடைக்கும். இதுதான் தேவன் செய்து வைத்திருந்த ஒரு திட்டம். இது நிரந்தரமா நம்மளை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நம்ம மறுரூபமாக்கப்பட்ட பிறகு அவரோட கூட நம்ம பல்லவராஜ்யத்துக்கு போகும்போது அங்க போய் பார்க்க அது வரைக்கும் நீ பார்க்க. அப்படியானால் அது என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் நமக்கு. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஆரோனுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை, ஆரோனுடைய வம்சத்துல வரக்கூடிய சாதாரண ஆசிரியர்களுக்குரிய அங்கி வந்து ஒரு மெல்லிய வெள்ளை நூலால் செய்யப்பட்ட அங்கி. நிறைய பேர் அந்த வெள்ளையான அங்கியை தரித்துக் கொண்டு கொஞ்சம் அங்க இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் பணிவிடை செய்யக்கூடியவர்கள், ஆசாரியர்கள் பணிவிடை செய்யக்கூடிய அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலைகள். இந்த தையல் இல்லாத ஒரே ஆடையாக நெய்யப்பட்டிருந்தது. இந்த பாதம் வரையிலும் நீண்டு நீலம் ரத்தாம்பர சிவப்பு நூல்களால் தையல் வேலை செய்யப்பட்டிருந்தது. கச்சையால் இடுப்பில் கட்டப்பட்டிருந்தது. கடலினால் செய்யப்பட்ட பாகை அல்லது தலைப்பாகை வெளி ஆடையை உரிமையாக்கி எரிகிற முச்செடியின் அருகே ஒரு நின்றிருந்த இடம் பரிசுத்த பூமியாகப்படியினாலே தன் பாதரட்சிகளை கழற்றி போடும்படி மோசே கேட்டு கட்டளை. இதேதான் இங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? கால்களிலே பாதரட்சிகள் போடுவது கூடாது. ஆகிய கால்களிலே பாதரட்சை வைக்கக்கூடாது அப்படின்றதுதான் தேவனுடைய. அதே முறைகளை தான் இன்னைக்கு அஞ்சானிகள் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அங்கே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியத வீட்டையும் கடவுள் ஆக்கிடுறாங்க, கல்வியை கடவுள் ஆக்கிடுறாங்க, பணத்தை கடவுள் ஆக்கிடுறாங்க, ஹீரோவை கடவுள் ஆக்கிடுறாங்க, பணப்பெட்டியை கடவுள் ஆக்கிடுறாங்க, எல்லாத்தையும் கடவுள் ஆக்கி எல்லாம் எந்த இடத்துக்குமே சிறப்பு. அதுதான் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியம். ஆக இந்த கால்களில் ஒட்டி இருக்கிற தூசிகள் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிவிடும். அழுக்க வந்து உள்ள போகிறாங்க. அதுதான் முக்கியமான குறிப்பு.
அழுக்கு உள்ள போச்சுன்னு சொன்னாக்க, வெளியில இருக்கிற தூசி உள்ள போச்சுன்னு சொன்னா முதல்ல கை கால்களை கழுவும்படி ஏன் சொன்னாருன்னு சொன்னா சுத்தத்தோட இருக்கணும். அந்த ஆலயத்துக்குள்ள போகிறவர்கள் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். கால்கள் இருக்கிற தூசி மட்டும் அங்க உள்ள போகாம இருக்கணும். அதனால அந்த தூசிகள் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி பாதரட்சை போடணும். இந்த முறைகள் வந்து அந்த நாட்கள்ல இருந்தது. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? இவ்வாறாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து அனைவராலும் அனைத்தும் அசுத்தமும் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் பாடம். அவரிடத்துல இருக்கும்போது எல்லா அசுத்தமும் நீக்கப்பட வேண்டும். இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் நீக்கப்பட வேண்டும். சரீரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தம் நீக்கப்பட வேண்டும். இது எல்லாத்தையுமே நீக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியருடைய ஆடைகளை பற்றி பார்க்கும் பொழுது கை வேலையினால கொண்டதாகும், கை வேலையால செய்யப்பட்ட ஆடைகள், கையினால் நெய்யப்பட்ட ஆடை உயர்ந்த தகுதிக்கு பொருத்தமானதாயும் இருந்தது. சாதாரண ஆசாரியன் சடன் ஆடையோட கூட தையல் என்று செய்யப்பட்ட நீல அங்கியை அவன் அணிந்திருந்தான். அவன் பாதங்கள் சுற்றிலும் பொன்மணிகளாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர சிவப்பு நூலாலும் வேலையாலும் செய்யப்பட்ட மாதுளும் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்திய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டிருந்தது. ஏபோத்து என்னும் சிறிய ஆடை இருந்தது. ஏபோத்துன்றது அதுதான் இன்னைக்கு வந்து இந்த சூட் போடும் போது 3 பீஸ்ன்னு போடுறாங்க. உள்ள அந்த இன்னர் கோட்டுன்னு ஒண்ணு போடுறாங்க, கை இல்லாத. அது அந்த காலத்திலேயே பிரதான ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கையில் இருந்துச்சு. இந்த ஆடை இருந்தது. அதை வண்ணங்களாலான சிறிய ஆடையாக இருந்தது. அந்த வண்ணங்களால் அழகாக செய்யப்பட்டிருந்தது. கச்சையினால் அது கட்டப்பட்டிருந்தது. ஏபோத்து கைகள் இல்லாத ஒரு ஆடையாக இருந்தது. பொன்னினால் செய்த தையல் வேலை செய்யப்பட்டிருந்த அதன் தோள்பட்டையிலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் பெயர்களை போன்றிருந்த 2 கோமேதக கற்கள் தனியா இருந்துச்சு. 2 கோமேத கற்களை வச்சு அதுல இஸ்ரவேல் கோத்திரத்துடைய பெயர்கள் வந்து 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் இருந்துச்சு. ஏபோத்தின் மேல் ஆசாரியனுடைய மிகவும் பரிசுத்தமான ஆடையாகிய மார்பதக்கம் இருந்தது. இந்த மார்பதக்கத்துல 12 கற்கள், வெளியே உயர்ந்த கற்கள் இருந்துச்சு. ஒரு கல்லும் ஒரு கோத்திரத்தை போச்சு. அது தனியாக இருந்துச்சு. அது இஸ்ரவேல் புத்தருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதுல என்ன அடையாளம் இருக்கிறது என்றால், இதே பிரதான ஆசாரியன் வந்து அணிந்து கொள்ளும் பொழுது விசுவாசத்தோடு அவரிடத்துல நெருங்கிய அவர் கேட்ட பலிகளை செலுத்தி, பலிகளையும் சொல்லும் போது உலக பிரகாரமான பலிகளை அல்ல, அல்லது வெறும் ரத்தத்தையும் ஆட்டுக்கடாத்துடைய ரத்தத்தையும் அல்ல, கிறிஸ்துவின் பலியை செலுத்தி கிறிஸ்து மூலமாக அந்த பரலோக ஆசிரியர் கூடாரத்துக்குள்ள வருகிறவர்களை அவர் தம்முடைய இருதயத்தால் பலகையிலே அவர் எழுதி வைத்திருக்கிறேன் என்பதை அவர் காட்டுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா? இந்த காரியத்தை தான் இப்போது நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார். உண்மை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய இருதயத்தில் எழுதி வைத்தார். ஆகையினாலே நாம் அவருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். அவருடைய கிருபையின் கீழ் நம்ம இருக்கிறோம். எது நடந்தாலும் சரி, அந்த பாதுகாப்பு நம்மளை விட்டு விலகாது. ஆனால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது பாவத்தை தெரிந்து நாம் செய்து கொண்டே இந்த ஆசிரியர் கூடாரத்துக்கிட்டே வருவோமானால் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மறுப்பு தெரிவித்தவராக ஷெக்கனாவுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார்? மேகத்தையும் இருளையும் அவர் காட்டுகிறார். அதனால இன்றைக்கு நாங்கள் பண்ணக்கூடிய ஜெபங்கள் கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக எப்படி போய் இருக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நம்ம கணிச்சு பார்க்கணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் அப்படின்னு கேட்கிறோம். இவ்வளவு பிரதான ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? விட்டுற முடியாது. ஆக பிரதான ஆசாரியன் பாவிக்காக மன்றாடும் போது ஒவ்வொரு ஆத்மாவின் பெயரையும் அவர் தரித்திருக்கிறது போல ஆண்டவராய் கிறிஸ்து பரலோகத்தில் நம்முடைய பெயர்களை அவர் தரித்திருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு அவற்றில் நெருங்கி வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஒன்றுக்கும் உதவாதவன். மண்ணென்று நினைவு கூறுகிறேன், சாம்பல் என்று நினைவு கூறுகிறேன். காலையில் போத்து மாலையில் அறுப்புண்டு போகிற புல்லுக்கு சமானமாக இருக்கிறேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம்? அப்படியெல்லாம் சொல்றார் தாவீது. கடைசியில் என்ன சொல்றார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கு. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், ஆனால் என் மேல் அவர் நினைவாயிருக்கிறார். எப்படி நினைவாயிருக்கிறார்? நம்முடைய மார்பதக்கத்திலே என்னுடைய பெயர்களை அவர் பொறித்து வைத்திருக்கிறார். இதுதான் அவர் நமக்காக அவர் செய்து வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்திலே கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், நான் ஆலயத்துல இருக்கலாம், பெரிய ஸ்தானத்துல இருக்கலாம், பதவியில இருக்கலாம், உயர்ந்த இடத்துல இருக்கலாம். ஆனா அவருடைய மார்பதக்கத்துல இருக்கிறோமா இல்லையான்றதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இத்தனை இடங்கள்ல இடம் பிடித்து கடைசியில் அவருடைய மார்பதக்கத்துல நம்ம இடம் பிடிக்கலன்னு சொன்னாக்க நம்ம ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறியாகும். கடைசி நாட்கள்ல இருக்கிற நாம இந்த ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக எப்படி நம்ம அவர் இடத்துல நம்ம நெருங்கி போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நாளைய தினத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் மீதமுள்ள காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப்போம். இந்த படித்த காரியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக அருளும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம்மோட கூட இருந்து அழைப்பாராக. ஆமென். எல்ரையா முடிவு ஜெபத்தையும் பண்ணிடுங்க. எங்கள் மீட்பரும் கண்மலையின் ஜீவனுமாகிய கர்த்தாவே, மாலை நேரத்திலே நாங்கள் உங்கள் திருவசனங்களை குறித்து தியானிக்கிறோம். நீர் எங்களை கைவிடுகிறதில்லை, எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்கள் சித்தம் இல்லாமல் எங்கள் தலையில் உள்ள ஒரு வயிறும் கீழே விடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் கூறியிருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களையும் கொடுத்திருக்கிற நீர் இப்பொழுதும் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பெருங்கனத்திலே பலனாயிரும் எங்களை பதிலும். நாங்கள் விண்ணப்பிக்கும் போது எங்களுக்கு சமீபமாயிரும், நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு அருகிலிரும். எங்கள் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து நாங்கள் தெரிந்து துணிகரமாக பாவங்களை செய்துவிடாதபடிக்கு எங்களை காவல். ஆவியானவர் தொடர்ந்து கூட வழிநடத்துவாராக. சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இது அந்த மீதமான சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படவும், நாங்கள் மீண்டும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாங்கள் நிற்கவும், அந்த பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே கிறிஸ்துவோட கூட இருந்து அவர் எங்களுக்காக பரிந்து பேசும்போது நாங்கள் அவர் பக்கத்திலே முன்பாக நின்று எங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய பலிகளையும் நாங்கள் செலுத்துவதாகவும் எங்களுக்கு பலம் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யணும். எங்களுடைய இதயத்தின் நினைவுகளை நீர் காத்துக்கொள்ளும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீங்குகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான பலத்தை நீர் கிடைத்தார். தொடர்ந்து நாங்கள் சத்துருவால் தாக்கப்படாத படிக்கும் விழுந்து விடாத படிக்கும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பெருவெளிச்சில பலனாயிரம் வழிநடத்தும் கிருபையாயிருக்கும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சுகிறோம்.